திராவிட நாடே இல்லைங்க, இது தமிழ்நாடுங்க. சரி, ஓகே. இது தமிழ்நாடுன்னு பேர் வச்சதே நாங்க தான் சொல்லிட்டு இருக்காங்க இந்த தற்கூரிகள், திராவிட மாடல் கூடிய தற்கூரிகள். தமிழ்நாடுன்னு பேர் இவங்க தான் வச்சாங்களா? செந்தமிழ் நாடு என்னும் போதிலே இந்த தேன் வந்து பாயுது காதலிலேன்னு பாடுன அப்ப அவங்க எல்லாம் எங்க போயிட்டாங்க? தமிழ்நாடுன்னு அப்பவே பாடுனாங்கல்ல. இந்த வாதங்கள் நிறைய முறை நம்ம பேசி இருக்கிறதுனால தெரிஞ்சுக்க முடியுது. ஆனா சமீப காலத்துல திரு அண்ணாமலையும் கூட வந்து சீமானுடைய கருத்துல உடன்படுறேன்னு ஒரு சில கருத்துக்கள் அவர் உடன்படுறதா சொல்லியிருக்காரு. ஆனா இப்ப என்னன்னா, நீங்க வந்து ஒரு கருத்து சொல்றீங்கன்னா அதுல உங்களுக்கும் எனக்கும் வேற மாதிரியான, இப்ப நானும் நீங்களும் எடுத்து வீட்டுல வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு எனக்கு சண்டை இருக்கு. ஆனா இன்னொரு மூணாவது மனுஷன் வந்து அடிக்கும் போது நீங்க நியாயமா பேசுறீங்கன்னா, நான் வந்து மனசாட்சி உழைக்கிற ஆளா இருந்தா நீங்க செய்யறது சரின்னு எனக்கு தோணுச்சா நான் உங்களுக்கு துணையா நிக்கணுமா, இல்ல நான் உங்களை என்னமோ பண்ணிட்டு போன்னு நடிச்சிட்டு போன்னு வேடிக்கை பார்க்கணுமா? அது சரிதான். சரியா சரின்றத சரியான இடத்துல சரியா சொன்னாதான் அது சரியாகும். என்ன அதாவது தூங்குறவனை எழுப்பிடலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவனை கடைசி வரைக்கும் எழுப்ப முடியல. ஒருவேளை இது வந்து அடுத்த எலெக்ஷனுக்கு கூட்டணி சேர்றதுக்கு நாம தான் சொல்லிட்டோமே, நம்ம தான் வெளிப்படையா சொல்லியாச்சு, கூட்டணி கிடையாது, ஆளுங்கட்சிகள் கூடயும் இந்த மத்திய அரசுகள் கூடயும் கூட்டணி கிடையாது சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் நாங்க எதுக்குங்க கூட்டணிக்கு அவங்க கிட்ட போய் நிக்கணும்? நாங்க தாங்க இருக்கிறதுல அதிகமான கூட்டணி, 8 கோடி மக்கள் கூட கூட்டணி வச்சு இன்னைக்கும் மக்களுக்கு தேவையான அரசியல், மண் சார்ந்த அரசியல், நிலவளம் நீர்வளம் சார்ந்த அரசியல் பேசுறதும் பண்றதும் நாங்க தான்.